இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி பகுதியில் அவருடைய ஜெபத்தின் தொடர்ச்சி. அந்த பகுதியில் சீடர்கள் ஒற்றுமையாக விளங்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். தன்னுடைய திருத்தூதர்களும் சீடர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒற்றுமையாக இருப்பதை குறித்து பேசுகிறார். அதில் மிக முக்கியமாக 2 காரியங்களை நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, நாம் இயேசுவை கடவுளாக பார்க்கிறோம். அவர் கடவுள்தான். அவர் வழியாகத்தான் அனைத்தும் படைக்கப்பட்டன. அவர் வழியாகத்தான் நமக்கு மீட்பு. அவர் வழியாகத்தான் யாரும் பரமதந்தையிடம் செல்ல முடியும். அவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, இயேசு ஆண்டவர் எத்தனை ஆழத்திற்கு நம்மை அன்பு செய்கிறார் என்றால், இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம், அதில் 22வது வார்த்தையில் அவர் சொல்லுகிறார். 22, 24 இந்த வார்த்தைகளை நாம் மறக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகின்றன? என்னை தந்தை கடவுள் அன்பு செய்வது போல, தந்தையே நீர் என்னை அன்பு செய்வது போல அவர்களையும் நீர் அன்பு செய்கிறீர். இயேசு ஆண்டவர் தந்தை கடவுளுடைய மடியிலிருந்து இந்த உலகிற்கு வந்தவர். அந்த கடவுளாக இருக்கிறவர் இயேசு ஆண்டவரை தந்தை கடவுள் எப்படி அன்பு செய்கிறாரோ அதே போல, அதே அளவிற்கு, அதே சமத்திற்கு இயேசு நம்மை அன்பு செய்கிறார். தந்தை கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அதை எண்ணி பார்க்க முடிகிறதா? எண்ணி பார்க்க முடிகிறதா? 3:16 யோவான் நற்செய்தியிலே இருக்கிற அந்த வார்த்தையை, கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன் மகனையே கொடுத்தார். அங்கு நாம் பார்க்க முடியும். ஆனால் அதன் ஆழத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் இந்த உலகை, மனிதர்களை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், அங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த உலகம், மனிதர்கள் யார்? பாவிகள். பாவிகளை அந்த அளவிற்கு அன்பு செய்கிறார். அதே போல 24வது வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நாம் என்ன சொல்லுவது? நாம் எங்கே கிடக்கிறோம்? அதல பாதாளத்திலே கிடக்கிறோம். அற்ப படைப்புகள். அவர் வான்வீட்டில் இருக்கிறவர், தந்தை கடவுளோடு இணைந்து இருக்கிறவர், ஒரே சுபாவத்திலே இருக்கிறவர். அவரோடு நம்மை சமப்படுத்தி பேசுகிறார். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எவ்வளவு உயர்வானது! கிறிஸ்தவ அழைப்பு எவ்வளவு உயர்வானது! ஆனால் எவ்வளவு தாழ்வாக அதை அதள பாதாளத்திற்கு நாம் தள்ளிவிட்டு விடுகிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசு என்ன ஜெபிக்கிறார்? தந்தையே, அவர்கள் நான் உம்மோடு இருப்பது போல, நீர் எனக்குள் இருப்பது போல நம்மோடு அவர்கள் ஒன்றித்திருப்பார்களாக, அவர்களுக்குள்ளும் அவர்கள் ஒற்றுமையாயிருப்பார்களாக. குடும்பத்தில் சண்டை, அன்பியத்தில் சண்டை, பங்குல சண்டை, குருக்களுக்குள்ள. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆய்ந்து பார்க்க வேண்டும். எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். அன்பின் தகப்பனே, பேரிரக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், குடும்பத்திலும், அன்பியத்திலும், பங்கிலும், எங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே, வேலை செய்கின்ற இடங்களிலும், பழகுகின்ற மன்றங்களிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தாதபடி எங்களுடைய குறைகளை நாங்கள் பெரிதுபடுத்தி எங்களை திருத்தி கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ எங்களுக்கு துணை புரியும். வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்னோடு நான் வாழ வேண்டும், என்னோடு நீ வாழ வேண்டும். உன்னை விட்டு தனியாக நான் வாழும்போது என் வாழ்வு பாழ்பட்டு போகும்.